அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பனை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ இந்த அலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பனுக்கு கீழே டைமண்ட் இருக்குது, கிராஃபைட் இருக்குது, ஃபுளரின் இருக்குது, கிராஃபின் இருக்குது, அதுக்கப்புறமா இந்த சார்கோல். ஸோ இது எல்லாமே இந்த அலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பனுக்கு கீழே வருது. அப்போ இந்த அலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பன் பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு டாபிக். கண்டிப்பாக இதில் வந்துட்டு ஒரு கொஸ்டின் இந்த வரக்கூடிய எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த அலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பன். அப்போ இந்த அலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பன் யூனிட் 1ல் இருக்குது. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த நேச்சர் ஆஃப் பாண்டிங் ஆஃப் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே இந்த அலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குது. அப்போ இந்த வீடியோவில் நாம் இந்த டைமண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பனில் டைமண்ட் இருக்குது இல்லையா? ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த நியூ சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்க்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து டெய்லி நடந்துகிட்ருக்குது. டெய்லி இந்த டெஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஷன் இந்த மாதிரி ரெகுலராக போயிட்டுருக்குது. அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி நிச்சயமாக இதில் கிடைக்கும். அதே போல் ஹார்ட் ஒர்க் நெவர் எவர் ஃபெயில்ஸ். அப்போ இந்த ஒரு மந்திரத்தோடு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள் நீங்கள் போஸ்டிங் வாங்கலாம். வாங்க இப்போ நாம் இந்த அலோட்ராப்ஸ் ஆஃப் கார்பனில் டைமண்டை பற்றி பார்த்துடலாம். பாருங்கள், கேட்டகரிஸ் ஆஃப் கார்பன் அலோட்ராப்ஸ். அதில் கிறிஸ்டலைன் ஃபார்ம்ஸ் இருக்குது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட், கிராஃபைட், ஃபுளரின், கிராஃபின், அதுக்கப்புறமா இதில் அமார்ஃபஸ் ஃபார்ம் இருக்குது. இந்த மைக்ரோ கிறிஸ்டலின்னு சொல்கிறோம், இல்லைன்னா அமார்ஃபஸ் ஃபார்ம்னு சொல்கிறோம். இதில் கோல், சார்கோல், கோக், லேம் பிளாக், அனிமல் சார்கோல். அப்போ இந்த கார்பன் அலோட்ராப்ஸை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. அப்போ இந்த கிறிஸ்டலைன் ஃபார்ம் ஒன்று, அமார்ஃபஸ் ஃபார்ம் ஒன்று. அப்போ இந்த கிறிஸ்டலைன் ஃபார்ம் கீழே வரக்கூடியது தான் இந்த டைமண்ட். அப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஈச் கார்பன் ஆட்டம் இஸ் பாண்டட் டு 4 other carbon atoms through sp3 hybridization. அப்போ இந்த டைமண்ட் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குது? sp3 hybridization இருக்குது. அதுக்கப்புறமா இந்த கார்பன் ஆட்டம்ஸ் ஃபார்ம் 3D tetrahedral structure resembling a large polymer. அப்போ டைமண்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம், sp3 hybridization இருக்குது. அதே போல் இந்த 3Dயில் இருக்குது. அப்போ இந்த டைமண்டுக்கு என்ன ஸ்ட்ரக்சர்? டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். எல்லாமே ஒன் வேர்டு தான். அப்போ இந்த டைமண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, பாண்ட் லென்த்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.54 ஆம்ஸ்ட்ராங். டைமண்டில் சிசி பாண்ட் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய லென்த் எவ்வளோன்னா 1.54 ஆம்ஸ்ட்ராங். அதுக்கப்புறமா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஹார்ட்னஸ். அப்போ டைமண்ட் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஹார்டஸ்ட்டு ஒரு மெட்டீரியல். அப்போ இந்த ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் டியூ டு ஸ்ட்ராங் கோவலன்ட் பாண்ட். அப்போ இந்த டைமண்டில் என்ன இருக்குது? இந்த கோவலன்ட் பாண்ட், ஸ்ட்ராங் கோவலன்ட் பாண்ட் இருக்குது. அதே போல் ஹை டென்சிட்டி, டைமண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி 3.51 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். அதுக்கப்புறமா இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அரவுண்ட் எவ்வளோ வருது? 3550 டிகிரி செல்சியஸ். அப்போ அதுக்கு அடுத்தது இன்சுலேட்டர். டைமண்டு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. அதே போல் கிராஃபைட் எனர்ஜியும் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணோம், இந்த டைமண்டை வந்து கண்டக்ட் பண்ணாது. அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம்? இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே வந்துட்டு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்காது. ஸோ இட் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒவ்வொரு ஒன் வேர்டு தான் இல்லை. அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த 3D டைமென்ஷனல் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர், பாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1.54. இதில் என்ன பாண்ட் இருக்குது? ஸ்ட்ராங் கோவலன்ட் பாண்ட் இருக்குது. டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 3.51 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். மெல்டிங் பாயிண்ட்டு 3550 டிகிரி செல்சியஸ். அதே போல் இது வந்துட்டு இன்சுலேட்டர். டைமண்ட் வந்துட்டு இன்சுலேட்டர். இங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடையாது, அதனால் இட் டஸ் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. போல் அடுத்தது வந்துட்டு கிராஃபைட் இருக்குது, ஃபுளரின் இருக்குது, கிராஃபின் இருக்குது, இந்த சார்கோல் இருக்குது. ஸோ இது எல்லாமே இதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதே போல் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியான நோட்ஸு, அதே போல் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆன்லைன் கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சு எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிடுங்க.
ஸோ அடுத்த எக்ஸாமில் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக அட்டன் பண்ணலாம், போஸ்டிங் வாங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்போ இந்த ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணிவிடுங்க, எல்லா நோட்ஸையும் நீங்கள் உடனடியாக வாங்கிக்கிடலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.